ஹாய்! நான் உங்க மங்களூர்காரன். வெல்கம் டூ அனதர் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம மங்களூர்ல இருக்கக்கூடிய விழாக்கள், அதாவது கலாச்சார விழாக்கள், இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா குடும்பத்துக்குமே ஒரு குலதெய்வம் உண்டு. அ நம்ம எப்படி குலசாமி அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி இங்க தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தெய்வம் அப்படின்னு சொல்றது, நம்ம சொல்ற அந்த தெய்வம் கிடையாது. ஐ மீன் நம்ம குறிக்கிற அந்த தெய்வம் கிடையாது. ஆ சிவா, பார்வதி, விஷ்ணு இவங்களலாம் நம்ம தெய்வம்னு சொல்லல. இங்க உள்ள மக்கள் ஐ மீன் இந்த ஊர்ல இருக்கவங்க அத தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அங்க குலசாமின்னு சொல்ற மாதிரி, இங்க குல தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நார்மலா கோயில்ல இருக்கிற தெய்வங்கள தேவேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க தெய்வம்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க தெய்வங்கள் 3 கேட்டகரில இருக்கு. ஒண்ணு பிராணி மூலக்க தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிராணிகள தெய்வமா வழங்குற ஒரு விதம். இன்னொன்னு மனுஷ தெய்வம் அப்படின்ற மாரி. மனிதர்கள தெய்வமா வழங்குறது. இன்னொன்னு என்னன்னா, நார்மல் தெய்வங்களையே குலதெய்வமாகவும் கொண்டு வணங்குறது. அதாவது அனுமர் இந்த மாரி தெய்வங்கள குலதெய்வமாவே கொண்டு வணங்குறது. இந்த மாரி 3 டைப் ஆஃப் தெய்வங்கள் இருக்கு. நீங்க கிளாசிஃபை பண்ணணும்னா. அதுல நீங்க குலதெய்வத்த பத்தி பேசும்போது காந்தாராவ பத்தி பேசாம இருக்க முடியாது. அது ஒண்ணு தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இப்ப காந்தாரா முடிஞ்சு போச்சு, அவுட்டேட்டட் ஆயிருச்சுங்கிறதுனால எங்க குலதெய்வத்தையும் அவுட்டேட்டட்ன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் தான் அந்த படம். அந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ட அ நல்லா காட்டியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த தெய்வ வழிபாட்டோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட், ஒரு சம்மரின்னு கூட அத சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ன்னு தான் சொல்லணும். இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மேல் மேலா ம் ம் மேல் மேலா அத அப்படி தொட்டுட்டு போயிருப்பாங்க. ரொம்ப டீப்பா உள்ள காட்டியிருக்க மாட்டாங்க. இங்க நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள ரொம்ப டீப்பா காட்டியிருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு கேமரா அலவுடோ அந்த அளவுக்கு அத காட்டியிருப்பாங்க. அப்போ இ இந்த கலாச்சாரத்த பத்தி சொல்றப்பவும் சரி, இந்த குலதெய்வத்த பத்தி சொல்றப்பவும் சரி, நான் நெறைய ரெஃபரன்ஸ் காந்தாராவ பத்தி சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க பார்க்கல, நான் பார்த்ததே இல்ல அப்டின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் இருக்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றேன். நீங்க அப்புறமா பார்க்கணும்னா நீங்க பார்த்துக்கங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா சூப்பர். உங்களுக்கு இது இன்னும் நல்லாவே ஓரளவுக்கு கொஞ்சம் ஆ புரியும். இல்லன்னா விளங்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி ஆரம்பிக்குது அப்டின்னா, ம் மனுஷன் காட்டுல இருந்து தான் நாட்டுக்கு வந்தான். நாட்டுக்கு வந்தான்னு சொல்றத விட, காட்டுல மலையிலருந்து இறங்கி சமதளங்கள்ல அவன் காடுகள திருத்தி விவசாய நிலமா ஆக்கி, அதுல விளைய வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுக்கு காட்டுக்குள்ள எது கிடைச்சதோ, அத விளைய வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அப்புறம் அத வியாபாரமா பண்ண ஆரம்பிச்சான். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல அவன் காட்டுல இருந்த வரைக்குமே சரி, இந்த காவல் தெய்வங்கள் அவனுக்கு காவலா இருந்தது. அப்புறம் அவன் நாடா உருவாக்கி, அதுல இருந்து தனக்கான நிலம், தன்னுடைய வீடு அப்படின்றப்போ, அவன் எப்பவுமே இந்த வன விலங்குகளோட ஒரு சர்வே பண்ணிட்டு இருந்தப்போ, அப்போ அவனுக்கு அந்த மிருகங்களோட எப்படி சொல்றது? துன்புறுத்தல்னு சொல்றதா? இல்ல அதோட அச்சுறுத்தல்னு சொல்றதா? இதுலேருந்து அவன காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த சக்தியாக இந்த தெய்வத்த அவனே இது பண்ணிக்கிட்டான். அப்புறம் இத இந்த சிவனோட கணம் அப்படின்றதாகவும் அது ஒரு நம்பிக்கையாக இருக்கு இந்த ஏரியால. இந்த இந்த சுத்து வட்டாரத்தில. சரிங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு கிரே ஏரியா. ஓகே. அவன் வயல்வெளிகள்ல பொதுவா அவனுக்கு பெரிய வகையில அவனோட பயிர்கள் எல்லாம் நாசப்படுத்துனது அ காட்டுப்பன்றி. அதையே அவன் கும்பிட ஆரம்பிச்சான். அந்த தெய்வத்த பஞ்சுர்லி அப்படின்னு அவன் கூப்பிட ஆரம்பிச்சான். இது ஒரு ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். பட் புராண கதைகள்ல பார்த்தீங்கன்னா, அது ஆ இங்கேருந்து வந்த ஒரு தெய்வம். அதாவது நம்ம தேவலோகத்திலருந்து அங்க பார்வதிக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் சிவன் தவம் பண்றதுக்காக அந்த பார்வதி பண்ண தோட்டம். அந்த தோட்டத்தில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பன்னிக்குட்டிய கீழ அனுப்பி, "நீ பூமிய காவல் காத்துக்கிட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சதாக கதை. அதாவது புராணம், ஐதீகம், இதிகாசம்.
ஆனா, வெல் இன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ரியாலிட்டில வேலியில வந்து பன்னி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல இவன் வந்து ஒரு விளக்கு பொருத்தி, அந்த விளக்கு பொருத்துறப்ப இவன் வேண்டிக்கிறான். "இந்த பன்னிட்டருந்து என்னைய காப்பாத்து இறைவா" அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறான். அப்படி அந்த கல்லுக்கு பேரு பஞ்சூர்லி கல்லா இருந்தது. பஞ்சூர்லி கல்லா மாறிச்சு. அதுலருந்து தெய்வம் வந்து அதுல பிரதிஷ்டை செய்யப்பட்டதா ஐதீகம். அதே மாதிரி பன்னிக்கு ஒரு கல் இருக்கிற மாதிரியே புலிக்கு ஒரு கல் வச்சிருந்தாங்க. ஸோ, அந்த புலிக்கு ஒரு கல்ல வந்து அதையுமே புலிக்கல் அப்படின்ற மாரி பிலிச்சாமுண்டி அந்த மாதிரிலாம் பின்னால அத வந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. இதில என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, இவங்க இப்படியே இந்த நம்பிக்கையின் பெயரால் வந்தது தான் இந்த தெய்வங்கள் எல்லாமே. இன்னைய வரைக்கும் நம்பிக்கைய மட்டும் தான் இது வந்து ஒரு அச்சாணியா கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னமும் அது உயிர்ப்போட இருக்கு. அதுதான் நீங்க வந்து திரையில வந்து பெருசா பார்க்குறீங்க. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உருவம் கொண்ட தெய்வங்கள், அதாவது அது அது பிராணி உருவமா இருக்கட்டும், இல்ல மனித உருவம் கொண்டதாவும் இருக்கட்டும், இந்த உருவம் கொண்ட தெய்வங்கள் இருக்கு. உருவம் இல்லாத தெய்வமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிகா. குளிகா அப்டின்னா குளிகை. ரவுண்டா இருக்கும். இதுவுமே ஆ அந்த சிவலோகத்திலருந்து வந்தது தான். எல்லாமே இந்த மாதிரி வந்து இந்த பரலோகத்திலருந்து வந்ததா தான் இருக்கும். அப்டின்னா, பூமி அல்லாத இடத்துலருந்து இங்க வந்து பூமியில இருக்கிறவங்கள காக்கிறதா தான் இருந்துச்சு. அது வந்து இந்த எல்லைக்குட்பட்டதா இருக்கும். எல்லைக்குட்பட்டது அப்டின்னா, இங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு இனக்குழுக்களுமே ஒரு தெய்வத்த வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ பஞ்சூர்லிலே பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் ஆஃப் பஞ்சூர்லி இருக்கு. குலிகாலயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் ஆஃப் குலிகால் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மனித உருவம் கொண்ட தெய்வங்கள். மனித உருவம் கொண்ட தெய்வங்கள் வந்து இங்க நான் சிமிலாரிட்டி தமிழ்நாட்ல இருக்கிற மாரியே தான் இங்கேயுமே பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட, இல்லன்னா ஒடுக்கப்பட்ட இனத்துல இருந்தவங்களா இருப்பாங்க. இல்லன்னா, அந்த ஏதாவது ஒரு வீட்ல இருந்த கன்னி பெண்கள், ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டு, பின்னால அவங்க தெய்வமா வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு தெய்வத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கல்லுருட்டி, கல்கோடா கல்லுருட்டி அப்படிங்கிறவங்க, ஒரு அண்ணன், தங்கச்சி 2 பேரு. இவங்க வந்து தெய்வத்தோட அதாவது கோயில்ல இருக்க சிற்பங்கள் செய்ற ஒரு அண்ணன், தங்கச்சி. இவங்க ஒரு இடத்துல அந்த கோயிலுக்கு சிற்பம் செஞ்சத பார்த்து, இந்த மாதிரி ஒரு சிற்பம் இவங்க எங்கேயுமே செய்யக்கூடாது அப்படின்னு நெனச்சு, அவங்கள கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த ஆவிகள் அதனால வந்து நெறைய பிரச்சனை வந்ததுனால, இவங்க அத நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க தெய்வமா. இன்னைக்கும் வந்து கல்லூட்டி கோலா நடக்கும். அப்புறம் கோலாங்கிறதுக்கு வரேன். கோலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தெய்வங்களுக்கு ஒரு வழிபாடு முறைகள் இருந்தது. அதுதான் கோலா. இந்த கோலாவ தான் பூத்த கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. பூத்தா அப்படின்னா பூதம் தான். ஆனா இந்த பூதம் வந்து இப்ப மனுஷன கொன்னு அது வந்து பேயாகி அது பூதமாகி அந்த பூதம் லிட்டரலி அந்த லூஸ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த மீனிங் வந்தாலுமே, லிட்டரலி அது கிடையாது. இது வந்து நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் பஞ்சபூதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது பூத்த கோலாவா இருந்துச்சு. அப்புறம் கோலாவாச்சு. இவங்க எல்லாத்தையுமே யாருமே இங்க ரொம்ப பூத்தான்னு சொல்றது கொஞ்சம் கம்மி தான். இங்க வந்து ஆ சத்யலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இங்க பொறுத்தவரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம் இது தவறுச்சு அப்படின்னா, இந்த தெய்வங்கள் வந்து தண்டிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இன்னைய வரைக்குமே இந்த மக்கள்கள்ட்ட இருக்கு. இந்த மக்கள்ட்ட இருக்கு. கோரா இங்கேயே இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த குலதெய்வத்துக்கு ரொம்ப பயபக்தியோட இருப்பாங்க. இதுல வந்து இந்த பஞ்சூர்லி அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சாந்தமான தெய்வம். ஒரு மன்னிக்கும் குணமுடைய ஒரு தெய்வம். ஆனா குலிகா வந்து அந்த மாரி கிடையாது. குலிகா வந்து ஒரு தேவதை. இந்த தேவதை வந்து கொஞ்சம் உக்கிரமான தேவதை. அது இயல்பாகவே அது உக்கிரமான தேவதை. அதுக்கு வந்து இந்த மாரி கணக்கு வழக்கெல்லாம் அது பார்க்காது. அத பொறுத்தவரைக்கும் தப்புன்னா தப்பு தான். இந்த குலிகா வந்து மோஸ்ட்லி பஞ்சூர்லி கூடயே தான் வரும். பஞ்சூர்லியோட ஒரு பாதுகாவலனா தான் இது இருக்கும். அதாவது பஞ்சூர்லியோட ஒரு விசுவாசி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒண்ணுன்னா பஞ்சூர்லி வந்து குலிகாவ ஏவுற மாரி. ஏவுற மாதிரின்னு சொல்றது இங்க சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாரி தான். இப்ப நீங்க அந்த காந்தாரா படத்துல பார்த்தீங்கன்னா கூட, அந்த ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து என் கூட அந்த ராஜா வந்து அந்த தெய்வத்த
கேட்கும்போது ஒரு ஆள் மேல சாமி அடி வரும். அந்த தெய்வம் என்ன சொல்லும்னா, "என் கூட ஒரு உக்ர ரூபம் ஒருத்தன் இருக்கான். அவனும் வருவான். அவன் வந்து ஒரு எல்லை பாதுகாவலன். நீ குடுத்த வாக்க மீறுனன்னா, நான் விட்டாலும் விடுவேன். அவன் விடமாட்டான்." இதுதான் வந்து கண்டிஷன். சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த ராஜா வந்துருவாப்படி. அப்புறம் அந்த ராஜா குடுத்த வாக்க மீறும்போது, கடைசியில கிளைமாக்ஸ்ல தான் குளிக்க வருவாப்படி. ஆனா, காந்தாரா சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து குலிகா தான் பிரைமல் ஃபோக்கஸா வந்து இருக்கும் அங்க. நடுவுல தான் வந்து ஒரு சில இடத்துல வந்து பஞ்சுருலி வந்துட்டு போற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பஞ்சுருலி குலிகாவோட ஒரு கத. இங்க நம்பிக்கைகள பத்தி பார்ப்போம். அப்புறம் இத வச்சு இந்த தெய்வங்கள வச்சு உள்ள வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இங்க வந்து இனக்குழுக்களா தான் எல்லாரும் இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஒவ்வொரு இனக்குழுக்களுக்குமே ஒரு நிலம் இருக்கும். கொஞ்சமா ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட வந்து குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்ப வீடு. குத்து அப்படின்றது அது ஒரு அந்த குடும்பத்தில இப்போ 100 தலக்கட்டு இருக்குன்னா, அந்த 100 தலக்கட்டுக்கும் அந்த வீடு வந்து ஒரு கூடுற இடமா இருக்கும். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவ, இல்லன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவ, இங்க வந்து கோலா குடுக்குற ஒரு முறை இருக்கு. இந்த கோலா குடுக்குறது அப்படின்னா, இந்த தெய்வத்த வந்து வழிபடுற சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் படி, அந்த முறைகள் படி இங்க வந்து வழிபாடு நடக்கும். இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு குத்துல வந்து கோலா நடக்குது அப்படின்னா, அத வந்து ஊருக்கு அறிவிப்பாங்க. அறிவிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நிலத்துல முதல்ல ஒரு கோழிய பலியிடுவாங்க. அந்த கோழியோட ரத்தம் வந்து அந்த நிலத்துல விழும். விழுந்துட்டு இங்க வந்து திருவிழா ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சேவல் சண்டை வந்து ஆரம்பிக்கும். சேவல் சண்டை அங்க வந்து சேவல் சண்டை நடக்கும். சேவல் சண்டை நடந்ததுக்கப்புறம், அந்த இடத்த உழுறதுக்காக கம்பளா அப்படின்னு சொல்லி ஒரு அ திருவிழா நடக்கும். கம்பளா அப்படிங்கிறது, அந்த எருதுகள வந்து பூட்டி, அந்த நிலத்த வந்து உழுவாங்க. பின்னால அது வந்து அ போட்டி ஆயிருச்சு. யார் மாடு பெருசு அப்படிங்கிற மாரி ஒரு போட்டி ஆயிருச்சு. ஆனா கான்செப்ட் அதுதான். அந்த நிலத்த உழுகுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அன்னைக்கோ அதுக்கு மறாநாளோ, ஆ தெய்வ வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலத்த வந்து என்ன செய்வாங்கன்னா, ந நடுது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அந்த குடும்பம் வந்து விருத்தி அடைஞ்சு ஒவ்வொருத்தரா போகும்போது, சில பேருக்கு யாராவது இந்த ஃபினான்சியல் ரீதியா அவங்களுக்கு தொல்லைகள், கஷ்டங்கள் இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த நிலத்த வந்து லீஸுக்கு குடுப்பாங்க. அவங்க இந்த நிலத்தில விதைச்சு, அதோட அறுவடையில வர லாபத்த வச்சு அவங்களோட பொருளாதாரத்த முன்னேத்திக்கலாம். அவங்க அதுக்கு பரிகாரமாவோ, இல்ல பிரகதியாவோ என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த குலதெய்வத்துக்கு வந்து டெய்லி விளக்கு போடணும். அங்க ரெகுலரா விளக்கு போடுவாங்க. விளக்கு போடணும். அதே மாரி அந்த குலதெய்வத்துக்குன்னு சில சொத்துக்கள் உண்டு. அதாவது அந்த ஒரு குலதெய்வத்த வந்து வழிபடும்போது, அதோட அணி, அணிகலன் இருக்கு இல்லையா? நகைகள் இருக்கு இல்லையா? நகை அதே மாரி அந்த குலதெய்வத்தோட முகமும் வந்து பித்தளையிலயோ, வெள்ளியிலயோ அந்த மாரி செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி செஞ்சிருக்கப்போ, அது வந்து ஒரு ஒரு அணிகலன் இல்லையா? அது ஆபரணம் இல்லையா? அது வந்து அந்த குத்து வீட்ல தான் இருக்கும். அந்த குத்து வீட்ல இருக்கப்போ, அத வந்து இவங்க பாதுகாக்கணும் அந்த வீட்ல இருக்க வரைக்கும். இதுதான் அவங்களுக்கான ஒரு கண்டிஷன் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வழிபாடுல வந்து அம் இன்றளவும் இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கு வழிபடுறதுக்கு வந்து அதுக்கு அருள் வர வச்சு, அத ஒருத்தர் மேல வந்து இறக்கி, அப்புறமா வந்து அவரு வந்து அங்க அந்த நடைமுறைகள்லாம் ரிச்சுவல்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து வர்ணம் பூசி, அந்த நர்த்தகர் வந்து நர்த்தகர்ன்றவரு ஆடுறவரு. ஸோ, அதுக்கு வர்ணம் பூசி இது பண்ணுவாங்க. இவங்க வந்து இன்றளவுமே வந்து மலைவாழ் மக்களா தான் இருக்காங்க. அதுல வந்து ஒரு பிரிவா தான் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு, அ ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து கோலா நடக்குது அப்டின்னா, அங்க வந்து ஆடுறதுக்கு வந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அவங் அவங்கலாம் வந்து தான் அந்த நீங்க அந்த காந்தாரால பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வர்ணம் பூசி, இது பண்ணி, அவங்கள வந்து அலங்கரிச்சு, இந்த வர்ணம் பூசுறது வந்து அர்தலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில வந்து நமக்கு அந்த கலர்ஸ், டைஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த மரத்திலருந்து மரப்பிசிறிலருந்து எடுத்து வண்ணம் பூசுறது. அப்புறம் அதில இருக்கிற அந்த லைன்ஸ் அந்த ஃபேஸ்ல இருக்க லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒவ்வொரு தெய்வத்துக்கு தகுந்தாப்புல மாறும். சரிங்களா? அப்புறமா என்னன்னா
கோலா ஒரு ஒரு குடும்பத்துக்கு நடக்கும் இல்லையா? இவங்க வந்து ஒரு ஜாதி, ஒரு சமூகத்த சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த கோலாக்கு ஆடுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து மலைவாழ் மக்கள். வேற சமுதாயத்துல இருந்து இருப்பாங்க. அவங்க தான் பரம்பரையா அந்த தெய்வத்துக்கு ஆடுவாங்க. அவங்க தான் வந்து இந்த தெய்வத்துக்கும் ஆடி குடுப்பாங்க. நான் ஆடுறதுங்கிறது உங்களுக்கு அந்த லிங்கோல சொல்றேன். பட் இங்க வந்து கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுறது அப்படின்னா, இன்னும் டீப்பா போனீங்க அப்படின்னா, இந்த இந்த ப்ராசஸ் ஒருத்தர் மேல வந்து ஒரு தெய்வம் இறங்குது அப்படின்னா, அதுக்கு ப்ராசஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்கள வந்து இந்த குடும்பத்துக்காரங்க போயி அழைப்பாங்க. இந்த மாரி எங்க தெய்வத்துக்கு வந்து இந்த மாரி நாங்க கோலா குடுக்கணும்னு இருக்கோம் அப்படின்றப்போ, அவங்க இந்த ஒரு ஒரு தேதி நிர்ணயம் பண்ணி, அந்த தேதிக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டு அவங்கள அழைப்பாங்க. அப்ப வெத்தல பாக்கு வந்து குடுத்து அழைப்பாங்க. ஒரு வெத்தல, ஒரு பாக்கு குடுத்து அழைப்பாங்க. அழைச்சோனே அவங்க இங்க வந்துருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா, முதல்ல என்ன செய்வாங்கன்னா, எண்ணெய் குடுப்பாங்க. அவங்க வந்து தலைக்கு இது பண்றதுக்காக எண்ணெய் குடுப்பாங்க. எண்ணெய் குடுத்ததுக்கப்புறம் பாடுதனான்னு ஒண்ணு இருக்கு. பாடுதனா அப்டின்னா, இந்த தெய்வம் உருவான முறை, அந்த தெய்வம் என்ன தெய்வம்? இப்போ உதாரணத்துக்கு பஞ்சுருளினா, அந்த பஞ்சுருளியோட பிறப்பு எப்படி? அந்த பஞ்சுருளி என்னலாம் பண்ணுச்சு? அப்டின்ற மாரி. அதேமாரி இப்போ கல்லூர்ட்டினா, அந்த கல்லூர்ட்டியோட பிறப்பு எப்படி? கல்லூர்ட்டியோட வாழ்வு எப்படி? கல்லூர்ட்டி எப்படி இறந்துச்சு? அவ இறந்தாங்க. அப்புறம் அவங்க எப்படி தெய்வமா வந்தாங்கன்ற மாரி, தெய்வ அழைப்பு அது. அழைச்சதுக்கப்புறம் அவங்க மேல தெய்வம் வரும். தெய்வம் வந்ததுக்கப்புறம், முதல்ல ஆ அது தெரிஞ்சிரும் நமக்கு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும் அத பார்க்கும்போது. ஸோ, அப்புறம் அவங்க வந்து இது பண்ணி ஆட ஆரம்பிச்சுருவாங்க. ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த தெய்வம் வந்து ஒரு நீர்நிலைய நோக்கி ஓடும். அது கிணறா இருக்கலாம், இல்ல ஏரியா இருக்கலாம், குளமா இருக்கலாம். அத நோக்கி அது ஓடும். அது ஓடுச்சுன்னா, இவங்க போய் புடிக்கணும் அத. அப்படி புடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் மறைஞ்சிரும். அப்புறம் இவங்களுக்கு வந்து தெய்வம் கிடையாது. திருப்பி அவங்க அத தேடி போணும். இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான் நடக்கிறது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் ரொம்ப சுத்தி எல்லாருமே நிப்பாங்க. இதுக்கு முன்னலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த எல்லையில அது எங்க ஆடுறாங்களோ அந்த தெய்வத்தோட அந்த எல்லையில ஐ மீன் அந்த கூடுற இடத்துல இருக்குல்ல, அந்த எல்லையில என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைத்தார்லாம் கட்டுவாங்களாம். ஏன்னா சுத்தி வாழைத்தார் கட்டினா தெய்வம் போகாதுன்ற மாரி ஒரு நம்பிக்கை. ஆனா இப்ப கிடையாது. இப்போ அது வந்து அ நடைமுறையில இல்ல. இப்ப அதுக்கு பதிலா இவங்க எல்லாருமே சுத்தி நின்னுக்கிறாங்க. ஆனா தொடமாட்டாங்க. பட் ஓடுறப்போ புடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ, அது எண்ணெய் குடுக்குறது. எண்ணெய் குடுத்ததுக்கப்புறம் புடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இம்மீடியட்டா அதுக்கு வந்து தண்ணி ஊத்தி அத சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்திருவாங்க. சாந்தப்படுத்தினதுக்கப்புறம் கக்கரா பூஜை. கக்கரான்னா என்னன்னா, இந்த கால்ல சலங்க கட்டுவாங்கல்ல அந்த கக்கரா. இப்ப எண்ணெய் வாங்கும்போது, எண்ணெய் வாங்குறவரு இந்த மாரி இந்த தெய்வத்துக்கு ஆடுறதுக்கு நான் எண்ணெய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி 3 தடவ சொல்லுவாங்க. அதே மாரி குடுக்குறவங்க வந்து இந்த மாதிரி இந்த தெய்வத்த ஆடுறதுக்காக நான் வந்து எண்ணெய் குடுக்குறேன் அப்படின்ற மாரி அவங்க 3 வாட்டி சபையில சொல்லி குடுப்பாங்க. சபையில சொல்லி வாங்குவாங்க. இதெல்லாம் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கக்கராவும் அதே மாரி தான். கக்கரா எடுத்து அ கக்கராவ எல்லாருக்குமே காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கக்கராவ கால்ல கட்டி, அது ஒரு ரிச்சுவல் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆ அதுக்கு எக்ஸாக்ட்டா நான் அத எப்படி உங்களுக்கு தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. அது அந்த பின்னாடி இருக்கிற அந்த அலங்காரங்கள் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம், அந்த தெய்வம் எந்திரிச்சு நிக்கிறது. அதுதான் எழுந்தருளுதல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாரி எந்திரிச்சு நிக்கிறது. எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம், அவங்களோட அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபைனலி அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாருக்கும் கூப்ட்டு பூலியா, அதாவது பிரசாதம். பூலியா அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அரச மர இலை இருக்கு இல்லையா? அந்த அரச மர இலைய எடுத்து, அதில வந்து மஞ்சளும், சந்தனமும் அரைச்சு, அந்த அத வந்து பூலியா அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசாதமா குடுப்பாங்க. பிரசாதம் குடுப்பாங்க. அப்புறம் அங்க வந்து அன்னதானம் இருக்கும் அன்னைக்கு. குடுத்துட்டு கடைசியா குடும்பத்துக்காரங்கள எல்லாரையும் கூப்ட்டு, அந்த இதில அந்த குலதெய்வ வழிபாட்டு முறைகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்ல குடும்பத்தில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, அத வந்து தெய்வம் அட்ரஸ் பண்ணும். அதே மாரி, நீங்க இப்போ ஒரு கோலாக்கு போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு மனசு ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த தெய்வத்திட்ட டைரக்ட்டா கேட்கலாம். இங்க ரொம்ப கம்மி அந்த மாரி கேட்கறது. ஏன்னா, அவங்கவங்க குடும்பத்துக்கு அவங்கவங்களுக்கு தெய்வம் இருக்கும். அங்க கேட்பாங்க. வெளியில சில தெய்வங்கள் வந்து ராஜன தெய்வம் அப்டின்றது இருக்கும். அந்த தெய்வம் வந்து தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம்ங்கிற மாரி. அந்த அந்த மாரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸா இருக்கும் அந்த ஏரியால. அந்த தெய்வங்கள் எல்லாமே அந்த கோலால் எல்லாமே இவங்க போய் இவங்களோட குறைகள வந்து சொல்லலாம். அந்த குறைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கை. இன்றளவுமே. இங்க முதல்ல குலதெய்வம் தான். அப்புறம் தான் ஊர் தெய்வங்களும், ஊர் தேவதைகளும். இங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தா குலதெய்வத்திட்ட போறதுக்கு முன்னாடி, இவங்க எப்பவுமே குலதெய்வத்தோட நெருங்கிய ஒரு தொடர்புல தான் இருப்பாங்க.
எ ஆ இது எப்படி சொல்றது அப்படின்னா, பிரதி மாசமும், தமிழ் மாசம் பொறக்கிறப்பவும், இங்க வந்து அத வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கராந்தி அப்போ அந்த குடும்பத்தில வந்து அந்த குலதெய்வ கோயில்ல வந்து வழிபாடு நடக்கும். அப்போ வந்து கோலம் நடக்காது. இங்க வந்து குலதெய்வத்த வந்து நெறைய வந்து என்னன்னா, ஊஞ்சல் வந்து இருக்கும் எல்லா இடத்துலயுமே. ஊஞ்சல் வழிபாடு தான். எப்படி வந்து இந்த 18ஆம் படி கருப்பு, 1ஆம் படி கருப்பு, 3ஆம் படி கருப்பு படி வழிபாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்க வந்து ஊஞ்சல் வழிபாடு உண்டு. இந்த அந்த ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல வந்து எல்லாரும் தொடமாட்டாங்க. அத தொடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அதாவது அந்த சேவை பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அது இந்த குடும்பத்தில இருக்கிற ஒரு மூத்தவரா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து, அவர் தான் வந்து இந்த ஊஞ்சல்லாம் கிளீன் பண்ணி, இது பண்ணி, அவங்க வந்து அந்த வழிபாடு நடத்துறப்போ முன்னாடி நின்னு, நம்ம தமிழ் முறையில சொல்லணும்னா, ஒரு பூசாரி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா, அவர் இந்த குடும்பத்துக்காரரு தான். அவர் கையில வந்து ஒரு காப்பு வச்சிருப்பாங்க. இங்க வந்து அவங்கள கடிபத்தினாரு அப்படிம்பாங்க. இவங்களுக்கு எங்க போனாலுமே ஒரு மரியாதை உண்டு. இது வந்து இந்த கடிபத்தினார யாரு கடிபத்தணும்? ஐ மீன் கடிபத்துறதுன்னா மீன்ஸ் பிடித்தல். ஓகேங்களா? இங்க பற்றுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிடித்தல். இது யாரு பிடிக்கணும்னு சொல்லி கோலா நடக்கிறப்போ தெய்வம் முடிவு பண்ணும். இன்னாருக்கு அப்புறம் இன்னாரு, இல்லன்னா இவங்க அப்படின்றது தெய்வம் முடிவு பண்ணும். சப்போஸ் ஒரு சங்கராந்திக்கு அவங்களால வர முடியல அப்படின்னா, இல்ல வர முடியாத சூழ்நிலைகள். இப்போ அது வந்து எதா கூட இருக்கலாம். அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் வர்றப்போ, லோக்கல்ல இருக்க ஐயர கூப்ட்டு, அ அன்னைக்கு அந்த சங்கராந்தி நடக்கும். இந்த சங்கராந்திகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க குடும்பத்திலேயே சொல்றேனே. இந்த சங்கராந்தியில வந்து நாங்க எங்களோட சங்கராந்தினா, அன்னைக்கு அந்த சங்கராந்தி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சர்வ் பண்ணுவோம். அப்புறம் தெய்வத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 இளநீ நம்ம இதுலேருந்து குடுப்பாங்க. அந்த ஒரு அடுத்த சங்கராந்தி வரைக்கும் அந்த 1 மாசத்துக்கும் அந்த தெய்வத்துக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கான தேவையான எண்ணெய்கள், திரிகள், தீப்பெட்டிகள். இத வந்து நாங்க குடுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் இப்பலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்ட்ஸ் எல்லாம் சேகரிக்காங்க. இந்த மாரி ஃபங்ஷன்ஸுக்கு வர்றப்போ நமக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஒவ்வொரு வீட்லருந்து போட்டு, அத சேகரிச்சுக்கிட்டே வருவாங்க. மெயின்டெயின் பண்றதுக்கு, அந்த வீட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு. அப்புறமா சின்ன சின்ன கேதரிங்ஸோ, இல்ல ஃபங்ஷனோ நடக்கிறப்போ, இந்த அமௌண்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. மொத்தமா ஒரே வாட்டி வாங்குறதுக்கு பதிலா இந்த மாரி. ஸோ இதுதான் இங்க உள்ள குலதெய்வ வழிபாடு முறை. என்ன அளவுக்கு என்னால வந்து சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து இந்த குலதெய்வ வழிபாடு முறைய வந்து நான் இதில கவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஒரு 24 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதிலயே போயிடுச்சு. மீதி ஆ ஃபங்ஷன்ஸ்லாம் இருக்கு. பொதுவா இங்க எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஃபங்ஷன். அ கிருஷ்ண ஜெயந்தி, தசரா. கிருஷ்ண ஜெயந்தியிலருந்து ஆரம்பிச்சு விநாயகர் சதுர்த்தி, தசரா, தீபாவளி எல்லாமே செம்மையா இருக்கும். தசரா 10 நாளும் செம்ம ஜாலியா இருக்கும். ஊரே ஒரு மணப்பெண் கோலம் பூண்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா லைட்டிங்ஸ்லேருந்து, தோரணத்துலேருந்து, அப்புறம் பிலி வேஷா. இங்க வந்து புலி வேஷம் போட்டு ஆடுறது. வேற லெவலா இருக்குங்க. ஸோ, அது எல்லாமே நம்ம இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பபாய்.